நிதி ஆயோக் புதிய இந்தியாவின் சிந்தனை மையம். காலத்துக்கு ஏற்ற மாற்றம். திட்டமிடலின் முகம் காலத்துக்கு ஏற்ப மாற வேண்டும் என்ற புரிதலில் ஜனவரி 1, 2015 அன்று திட்டக்குழு நிதி ஆயோக்காக மாற்றப்பட்டது. நிதி ஆயோக் ஒரு நாலேஜ் சென்டர், அதாவது அறிவு மையமாக செயல்படுகிறது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதாவது நிலையான வளர்ச்சி இலக்குகளை கண்காணித்து ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதையும், திட்டக்குழுவின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களின் முன்னேற்றத்தை கண்காணிப்பதையும் உறுதி செய்கிறது. நீதி ஆயோக் பெயரும் பிறப்பின் காலக்கோடும். நீதி ஆயோக் மீன்ஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. தமிழில் இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம். ஆகஸ்ட் 13, 2014 அன்று திட்டக்குழுவுக்கு பதிலாக புதிய நிறுவனத்தை அமைக்கும் முடிவை இந்திய அரசு எடுத்தது. அதன்படி ஜனவரி 1, 2015 அன்று அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின் மூலம் நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது. மேல்நிலையில் இருக்கும் அமைப்பு நிதி ஆயோக்கின் தலைவர் இந்திய பிரதமர். ஆளும் குழுவில் கவர்னிங் கவுன்சில், அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்கள், சட்டமன்றங்களை கொண்ட யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள், டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு மற்றும் காஷ்மீர் மற்றும் பிற யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் உள்ளனர். பிராந்திய கவுன்சில்கள், ரீஜனல் கவுன்சில்ஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களை பாதிக்கும் சிக்கல்களை தீர்க்க உருவாக்கப்படும் காலவரம்புடன் அமைக்கப்படும் குழு. பிரதமரால் கூட்டப்பட்டு தொடர்புடைய மாநில முதலமைச்சர்களையும் துணை ஆளுநர்களையும் உள்ளடக்கி நிதி ஆயோக் தலைவர் அல்லது அவர் பரிந்துரைத்தவரின் தலைமையில் இயங்கும். சிறப்பு அழைப்பாளர்களாக கள அறிவு கொண்ட நிபுணர்களையும் பயிற்சியாளர்களையும் பிரதமர் பரிந்துரை செய்கிறார். முழு நேர பணி கட்டமைப்பு தலைவராக பிரதமரை தவிர துணைத் தலைவர் பிரதமரால் நியமிக்கப்படுகிறார். கேபினட் அமைச்சர் பதவி அந்தஸ்து. முழுநேர உறுப்பினர்களுக்கு மாநில அமைச்சர் பதவி அந்தஸ்து. பகுதி நேர உறுப்பினர்கள் அதிகபட்சம் 2 முன்னணி பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிறுவனங்களில் இருந்து சுழற்சி முறையில் பரிந்துரைக்கப்படுகின்றனர். பதவிக்கால உறுப்பினர்களாக மத்திய மந்திரி சபையில் அதிகபட்சம் 4 உறுப்பினர்களை பிரதமர் பரிந்துரை செய்கிறார். தலைமை நிர்வாக அதிகாரி CEO இந்திய அரசாங்கத்தின் செயலாளர் பதவியில் நிலையான பதவிக்காலத்துக்கு பிரதமரால் நியமிக்கப்படுகிறார். தேவைக்கேற்ப ஒரு செயலகமும் அமைக்கப்படுகிறது. ஒரு நவீன நிறுவனத்தின் கதையில் புரியும் மாற்றம். ஒரு பெரிய தொழில் நிறுவனம் பல ஆண்டுகளாக மத்தியில் ஒரு கட்டளை அலுவலகம் வைத்து ஒவ்வொரு கிளைக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆணையிட்டு வந்தது. காலப்போக்கில் இது வேலை செய்யவில்லை. கிளைகளுக்கு உள்ளூர் சூழல் தெரியும், ஆனால் சுதந்திரம் இல்லை. அந்த நிறுவனம் ஒரு புதிய அமைப்பை உருவாக்கியது. நிபுணர்கள் கூடிய சிந்தனை மையம், திங்க் டேங்க். இம்மையம் ஆணை வழங்காமல் ஆலோசனை வழங்குகிறது. கிளை தலைவர்களை சேர்த்து ஆலோசிக்கிறது. உலக சிறந்த நடைமுறைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. இதனால் ஒவ்வொரு கிளையும் சுதந்திரத்துடன் ஆலோசனையின் வழியாக வளர்ந்தது. திட்டக்குழு என்னும் ஆணை அலுவலகம் நிதி ஆயோக் என்னும் சிந்தனை மையமாக மாறிய இந்தியாவின் கதையும் இதை போல.